Hello traders. இன்னைக்கு கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா engulfing pattern. engulfing patternனா என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலனாலும் நோ ப்ராப்ளம், நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? engulfing pattern வந்து இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான பேட்டர்ன். 13 பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த 13 பேட்டர்ன்ஸுமே பவர்ஃபுல் தான். பட் engulfing pattern வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதா இல்லை ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கரெக்டாக இன்டிமேட் பண்ணணும். engulfing patternனா ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு கேண்டில் இன்னொரு கேண்டில் விழுங்குறது, ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன், ஓகே? சாரி, இது ஒரு கேண்டில், ஓகே, அண்ட் இது கிரீன் கேண்டில். இந்த ரெட் கேண்டில், இந்த கேண்டில், இந்த ரெட் கேண்டில், இந்த கிரீன் கேண்டில் டோட்டலாக விழுங்கிருக்கு, அதாவது எங்கல்ஃப் பண்ணியிருக்கு, முழுங்கிருச்சுன்னு அர்த்தம். முழுங்கிருச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து அப்பு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் டவுன் ட்ரெண்டில் வந்துச்சுன்னா நீங்கள் டவுன் ட்ரெண்டில் இப்போ இந்த ரெட் கேண்டில், ரெட் கேண்டில், ரெட் கேண்டில் இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. அண்ட் நீங்கள் சடனாக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கிரீன் கேண்டில் பார்க்குறீங்க. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கல்ஃப் ஆயிடுச்சு. எங்கல்ஃப்னா இந்த ரெட் கேண்டில் அது முழுங்கிருச்சு, ஓகே? முழுங்கினதுக்கப்புறம் நாம் நெக்ஸ்ட்டு ட்ரெண்ட் சேஞ்சை எதிர்பார்க்கலாம், ஓகேவா? டவுன் ட்ரெண்டாக வந்துட்டு இருக்கு ப்ரீவியஸாக, அண்ட் நாம் இப்போ எங்கல்ஃபிங் பேட்டர்ன் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது, ஓகே? இதுதான் எங்கல்ஃபிங் பேட்டர்ன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொன்று, இப்போ அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டுருக்கு. அண்ட் அப் ட்ரெண்டில் அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்கல்ஃபிங் பேட்டர்ன் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு டவுன் ட்ரெண்டில் வந்துருந்துச்சு, அப்போ எங்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்துச்சு. அது என்னது? ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணுறது. இப்போ அப் ட்ரெண்டில் தான் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. அண்ட் இந்த இடத்துல நீங்கள் அகைன் எங்கல்ஃபிங், அதாவது புல்லிஷ் எங்கல்ஃபிங், நான் இப்போ வந்து பீரிஷ் எங்கல்ஃபிங் பற்றி பேசலை, புல்லிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன் தான் இங்கே வரைஞ்சிருக்கேன். புல்லிஷ் எங்கல்ஃபிங்னா ரெட் கேண்டில் க்ரீன் கேண்டில் முழுங்கும், ரெட் கேண்டில் க்ரீன் கேண்டில் முழுங்கும். இது டவுன் ட்ரெண்ட், இது அப் ட்ரெண்ட். இது டவுன் ட்ரெண்டில் வரும்போது முழுங்கிருக்கு, இது அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது அகைன் பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் க்ரீன் கேண்டில் முழுங்கிருக்கு. இது எதை நம்மளுக்கு சொல்ல வருதுன்னா ட்ரெண்ட் கண்டினியூஷன். இது ட்ரெண்ட் ரிவர்சல், இது ட்ரெண்ட் கண்டினியூஷன், ஓகே? ரொம்ப சிம்பிள். ஒரு கேண்டில் இந்த கேண்டில் விழுங்குது, இதே மாதிரி தான் இந்த கேண்டில் விழுங்குது. டவுன் ட்ரெண்டில் எங்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்தால் நம்ம ட்ரெண்ட் சேஞ்ச் எதிர்பார்க்குறோம். அண்ட் அப் ட்ரெண்ட், அதாவது அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும் போது அப் ட்ரெண்டில் யார் பவர் அதிகமாக இருக்கும்? புல்லிஷ். ஏன்னா அப்பில் போகுது இல்லையா? அப்பில் யார் மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போவா? கிரீன் கேண்டில்ஸ் தான். கிரீன் கேண்டில் இந்த இடத்துல யாரும் அகைன் ரெட் கேண்டில் தான் முழுங்கிருக்கு. இந்த இடத்துல அகைன் ட்ரெண்ட் கண்டினியூஷன் நம்ம எதிர்பார்க்குறோம், ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நாம் டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்குறோம், ஓகேவா? இப்போ டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஒரு கிரீன் கேண்டில், ஒரு ரெட் கேண்டில் எங்கல்ஃப் பண்ணிடுச்சு. ப்ரீவியஸ் என்ன பார்த்தோம்? ரெட் கேண்டில் கிரீன் கேண்டில் எங்கல்ஃப் பண்ணிடுச்சு, அதாவது ரெட் கேண்டில் கிரீன் கேண்டில் முழுங்கிருச்சு. இந்த இதில் என்ன இருக்குது? கிரீன் கேண்டில் ரெட் கேண்டில் முழுங்கிருக்கு. ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டு? டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்டில் யார் மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போவா? ரெட் கேண்டில், ஓகேவா? இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யார் அதிக பவரில் இருப்பாங்கன்னா ரெட் கேண்டில் தான் அதிக பவரில் இருப்பாங்க. இது எதை மீன் பண்ணுது? இந்த பியரிஷ் எங்கல்ஃபிங், இதுக்கு பேர் பியரிஷ் எங்கல்ஃபிங். எதை மீன் பண்ணுது? டவுன் ட்ரெண்டில். டவுன் ட்ரெண்டில் இது எதை மீன் பண்ணுதுன்னா ட்ரெண்ட் கண்டினியூஷன், ஓகேவா? ட்ரெண்ட் ஆல்ரெடி டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. இந்த டைமில் நீங்கள் இந்த கேண்டிலை பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா அகைன் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்லேயே தான் போகும். ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஓகேவா? அண்ட் அகைன் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, ஓகே? அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும் போது நீங்கள் இந்த பியரிஷ் எங்கல்ஃபிங்கை பார்க்குறீங்க, ஓகே? கிரீன் கேண்டில் என்ன பண்ணிருக்கு? ரெட் கேண்டில் முழுங்கிருச்சு, ஓகே? ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு? அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும் போது இந்த கிரீன் கேண்டில் இந்த ரெட் கேண்டில் முழுங்கிருச்சுன்னா நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு சொல்லுது?
ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ சப்போஸ் நீங்கள் ஃபாரெக்ஸ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பைனரியில் போகாமல், சப்போஸ் இப்போ நீங்கள் ஃபாரெக்ஸில் இருக்கீங்கன்னா, ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே ஃபாரெக்ஸில் யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் பைனரி வந்து நீங்கள் 1 minute 5 minute ட்ரேட் பண்ணுறீங்கன்னா, அதே நீங்கள் ஃபாரெக்ஸை வந்து சேம் சினாரியோ தான் 1 hour or 4 hours வச்சு நீங்கள் இதே நான் சொல்லித்தரதை நீங்கள் அப்படியே ட்ரேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் 4 hours or 1 hour வச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஃபாரெக்ஸில் வந்துடும். ஓகே, ஸோ ஃபாரெக்ஸில் நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா சூன் ஒரு அடுத்த 15 minutesலேருந்து 10 to 15 minutesல பார்த்தீங்கன்னா இப்போ அப்பில் போயிட்டு இருக்கிறது நம்மளுக்கு டவுனில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல். அப் ட்ரெண்டில் டவுன் ட்ரெண்டில் நம்ம bearish engulfing பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெண்ட் கண்டினியூஷன். அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது நம்ம bearish engulfing பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்சல். ஓகே, ஸோ பைனரி நாம் 1 minute and 5 minute நம்ம ட்ரேட் பண்ணுறோம். அண்ட் ஃபாரெக்ஸில் நம்ம 1 hour 4 hour 1 day சார்ட் இந்த மாதிரி நம்ம அதிக இதில் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் engulfing பேட்டர்ன்ஸோட கான்செப்ட். அண்ட் engulfing பேட்டர்ன் சும்மா நார்மலாக நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு சர்டன்ஸ் கண்டிஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நாம் எப்படி ட்ரேட் பண்ணுறது, எப்படி SNR மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ பார்ப்போம். ஓகேவா, இப்போது நார்மலாக ஒரு கேண்டில் எடுத்துக்கோங்க. இப்போ ரெட் கேண்டில் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இது ரெட் கேண்டில், இது கிரீன் கேண்டில். ஸோ சர்டன் கண்டிஷன்ஸ், அந்த சர்டன் கண்டிஷன்ஸ் என்ன, எப்படிலாம் வந்தால் நம்ம engulfing பேட்டர்ன் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டில் இந்த கேண்டில் முழுங்கியிருக்கணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் கேண்டிலோட 50% ஆர் 50% மேலே இருக்கணும். இப்போ இந்த கேண்டில் ஃபுல்லாக 100%னா 50% நம்ம இங்கே மார்க் பண்ணுவோமா, இதுதான் பாதி, இந்த ரெட் கேண்டில் பாதி. ஓகே, ஸோ இந்த கேண்டில் என்ன பண்ணியிருக்கு, 50%க்கு மேலே இருக்க ஒரு 70-65% இருக்கும். ஸோ இந்த மாதிரி 50%க்கு மேலே இருந்தால் 50% ஆர் 50%க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இது engulfing பேட்டர்ன். அப்போ தான் engulfing பேட்டர்னுக்கான ரூல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒத்து வரும். ஓகேவா, சப்போஸ் இந்த கேண்டில் இப்படி இருக்கு அண்ட் இந்த கேண்டில் இப்படி இருக்கு அப்படின்னா இது நம்ம engulfing-ஆக நாம் பார்க்கக்கூடாது. ஓகே, இது engulfing கிடையாது, இது engulfing-ஏ இல்லை. நம்மளோட ஃபஸ்ட்டு சினாரியோ என்ன, இந்த கேண்டில் முழுங்கி இருக்கணும். எஸ், இந்த கேண்டிலும் இதை வந்து முழுங்கிருக்கு. அண்ட் செகண்ட் சினாரியோ என்ன, செகண்ட் ஸ்டெப் என்ன, இந்த கேண்டில் இந்த ப்ரீவியஸ் ரெட் கேண்டில் வந்து 50%க்கு மேலே இருக்கணும். 50% ஆர் 50%க்கு மேலே இருக்கணும். அப்போ தான் இது பர்ஃபெக்டான engulfing கேண்டில். அப்போ தான் நம்மளோட ட்ரேடு வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லூஸ் ஆகிறது தான் சான்சஸ் இருக்குது. இதுதான் நம்மளோட பவர்ஃபுல் இது. ஓகே, சேம் இப்போ கிரீன் கேண்டில் இருக்கு அண்ட் இது வந்து bearish engulfing. ஓகே, இது அதே மாதிரி சேம். இந்த கேண்டில் என்ன பண்ணியிருக்கணும், ரெட் கேண்டில் வந்து கிரீன் கேண்டில் டோட்டலாக engulf பண்ணியிருக்கணும். எஸ், பண்ணியிருக்கு. ஸ்டெப் 1 நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, அண்ட் செகண்ட் சினாரியோ என்ன, இந்த கேண்டில் இந்த கிரீன் கேண்டில் 50% லெவல், இந்த ரெட் கேண்டிலோட 50% இதுவோ, அதாவது பாதி, இந்த ரெட் கேண்டிலோட பாதி இது. இந்த கிரீன் கேண்டில் என்ன பண்ணிருக்கு, 50%க்கு எபோவ் தான் இருக்குது. ஓகே, 50% எபோவ் தான் இருக்குது. ஓகே, 50%லேருந்து நம்ம அதுக்கு மேலே, அதுக்காக ஃபுல்லாக இருக்கக்கூடாது. ஃபுல்லாக இருந்தால் அது வேறு இது. 50% to 80% ஆர் 85%, ஸோ 90% கூட நம்ம வந்து பண்ணலாம். ஓகே, ஆனால் இதுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நம்ம வந்து இதை bearish engulfing பேட்டர்ன், நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், நம்ம ரூல்ஸுக்கு எல்லாமே இது மட்டும்தான் நம்மளுக்கு ஒத்து வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து engulfing பேட்டர்ன் கிடையாது. ஓகே, ஏன்னா 50% லெவல் இங்கே இருக்குது. ஓகேவா, 50% லெவல் இங்கே தான் இருக்குது. இன்னும் இந்த கேண்டில் வந்து 50% லெவலை தொடக்கூட இல்லை. இந்த கேண்டில் வந்து engulfing-ஆக இருந்தாலும் நம்மளோட செகண்ட் ரூலை இது
ஃபாலோ பண்ணலை. அதனால் இதை நம்ம எங்கல்ஃபிங் கேண்டல்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கல்ஃபிங் கேண்டல்னால் ஒரு கேண்டல் இன்னொரு கேண்டலில் விழுங்குறது. அண்ட் எங்கல்ஃபிங் கேண்டல் எதுக்கு வரும்னா ட்ரெண்ட் கண்டினியூஷன் அண்ட் ட்ரெண்ட் ரிவர்சல். ஓகே, ஸோ இதுக்கு தான் வரும். ஸோ இன்னொன்று இதில் நம்ம என்ன பார்க்கணுன்னா, இதில் ஹிடன் பேட்டர்ன் ஒன்று மறைஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இது வந்து green candle. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து ரெட் கேண்டல். ஓகேவா, இது 1 மினிட். ஓகேவா, இது 1 மினிட்டுக்கான இது 1 மினிட்ல இந்த கேண்டல் கிரீன் கேண்டலாக ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் 1 மினிட்ல இந்த கேண்டல் என்னவா ஃபார்ம் ஆயிருக்கு, ரெட்டாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இது ரெண்டுமே மெர்ஜ் பண்ணி 2 மினிட் சார்ட்டில் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இது ரெண்டுமே மைனஸ் ஆயிரும், அதாவது சப்ராக்ட் ஆயிரும். ஓகேவா, இதுலேருந்து இது போயிடும். ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில் மேலே போயிருக்கு அண்ட் செகண்ட் மினிட்ல என்ன இருக்குது, கீழே இறங்கியிருக்கு. கீழே இறங்கி இந்த இடத்துல வரைக்கும் வந்து முடிஞ்சிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு இந்த கேண்டில் மேலே போயிருக்கு. கரெக்ட், இந்த கேண்டில் க்ரீன் கேண்டில் மேலே போகுமா, மேலே போயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் மினிட்ல கீழே வந்திருக்கு. ஸோ இந்த டோட்டல் இது நம்மளுக்கு மைனஸ் ஆயிடுச்சு, அதாவது சப்ராக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு இது மட்டும்தான் வருது. இது நீங்கள் 2 மினிட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி தெரியும், இப்படி தான் தெரியும். இது என்னது, ஹேமர். ஓகே, இது வந்து எங்கல்ஃபிங் பேட்டர்ன் 1 மினிட் சார்ட்டில் நம்மளுக்கு இப்படி தெரியுது. இந்த 1 மினிட்ல இது அண்ட் செகண்ட் 1 மினிட்ல இது. அதே நீங்கள் 2 மினிட் சார்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இது ஹேமராக ஃபார்ம் ஆயிருக்கும். இதுலேருந்து இது சப்ராக்ட் ஆகி ஹேமராக ஃபார்ம் ஆயிருக்கும். நம்ம ஹேமரோட கண்டிஷன்ஸ் என்ன, 2 டைம்ஸ் பிகராக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த இதை விட 2 டைம்ஸ் நம்மளுக்கு பிகராக இருக்கணும். 1.5 டைம்ஸ் நம்மளுக்கு இருந்தால் போதும். ஸோ ஹேமரோட கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஹேமர் அட் த ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும், சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் கண்டினியூஸ் ஆகும், அண்ட் இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரெண்ட் கண்டினியூஷன், சப்போர்ட்டில் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் அண்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் ரிவர்சல் அண்ட் இன் பிட்வீனில் நமக்கு கண்டினியூஷன். ஸோ இது நம்மளுக்கு என்ன மீன் பண்ணுது, ஹேமரை தான் மீன் பண்ணுது. ஸோ நம்ம எந்த இடத்துல சப்போர்ட்டில் இருக்கா, எந்த இதில் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் எங்கல்ஃபிங் பேட்டர்ன். ஸோ இப்போ நம்ம எங்கல்ஃபிங் பேட்டர்ன்ஸ் வந்துச்சுன்னா எப்படி எஸ்என்ஆர் மார்க் பண்ணுறது அண்ட் எப்படி ட்ரேட் பண்ணுறது, எந்த கேண்டலுக்காக நம்ம வெயிட் பண்ணணும், எது ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டல்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்குறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேரிஷ் எங்கல்ஃபிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்கல்ஃபிங் பேட்டர்னோட ரூல்ஸ் நம்மளுக்கு தெரியும். எங்கல்ஃப் ஆயிருக்கணும், செகண்ட் கேண்டில் வந்து எங்கல்ஃப் ஆயிருக்கணும் அண்ட் 50% லெவலில் கிராஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைட். அண்ட் எங்கல்ஃபிங் கேண்டில் வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும், எஸ்என்ஆர் லைனை மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ எங்கல்ஃபிங் பேட்டர்னோட ஸ்பெஷல் எஸ்என்ஆர்ஸ் இருக்குது அண்ட் ஸ்பெஷல் எஸ்என்ஆர்ஸ். எங்கல்ஃபிங் பேட்டர்னுக்கு மட்டும் வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஒரு ஏரியான்னு தெரியும். கலர் சேஞ்ச் ஆகிறது ஒரு எஸ்என்ஆர் பேட்டர்னா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு எஸ்என்ஆர் லெவலை மார்க் பண்ணிடணும். ஓகேவா, அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டலோட ஓப்பனிங் ப்ரைஸ், அதாவது இந்த க்ரீன் கேண்டலோட ஓப்பனிங் ப்ரைஸை இந்த ரெட் கேண்டல் வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஓகேவா, அதாவது இந்த க்ரீன் கேண்டலோட ஓப்பனிங் ப்ரைஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆகி மேலே போயிருக்கும் அண்ட் இந்த கேண்டல் இதை வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஓகேவா, ஸோ பிரேக் அவுட் ஆனால் நம்ம வந்து 72 மார்க்கெட்டில் 70 to 80% டைம்ஸ் பார்த்தீங்கன்னா புல் பேக், அதாவது ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டல் எதிர்பார்க்கலாம். ஓகேவா, நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகும். இது நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். ஓகேவா, நான் ஏன் இது சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இப்போது ஸ்ட்ராங்காக ஒரு புல்லிஷ் மொமெண்டம் வந்துட்டுருக்கு அண்ட் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுது, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஸ்ட்ராங் புல்லிஷ் ஃபோர்ஸை இந்த கேண்டில் கண்ட்ரோல் பண்ண முடியுமானா கண்ட்ரோல் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். ஏன்னா இது வந்து ஸ்ட்ராங் ரெட் கேண்டல். சப்போஸ் இந்த இடத்துல நமக்கு வந்து வீக் ரெட் கேண்டலாக ஃபார்ம் ஆயிருந்தா, ஸ்பின்னிங் டாப்போ இல்லை ஹேமரோ ஃபார்ம் ஆயிருந்தா, அப்போ வந்து நீங்கள் வந்து அடுத்த கேண்டலே பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆப்ஷன் நீங்கள் பிளேஸ் பண்ணலாம். ஓகேவா, இதுவும் பார்த்தீங்கன்னா 80 to 90% நம்மளுக்கு வின்னிங் ப்ராஃபிட் கொடுக்கும். ஆனால் இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு,
இந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரெட் கேண்டலா ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு என்கல்ஃபிங் பேட்டர்னை காட்டுது. ஓகே, இப்போ நம்மளுக்கு இது என்கல்ஃபிங் பேட்டர்ன். ஸோ என்கல்ஃபிங் பேட்டர்ன் அட் த ரெசிஸ்டன்ட் ஏரியா என்ன இருக்கும், ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். ஓகேவா, இப்போ ப்ரீவியஸாக ஸ்ட்ராங் புல்லிஷ் ஃபோர்ஸாக வந்துட்டு இருக்கிறது இப்போ என்கல்ஃபிங் பேட்டர்னாக வந்திருக்கிறதுனால நம்மளுக்கு இப்போ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக வாய்ப்புகள் அதிகம். அதனால நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் உடனே ரெட்டும் போகக்கூடாது, க்ரீனும் போகக்கூடாது. மேக்ஸிமம் க்ரீன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, ஆனால் நீங்கள் எதுவுமே போகாதீங்க. இது வந்து நம்மளுக்கு புல் பேக், அதாவது ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டலுக்கு வெயிட் பண்ணணும். ஓகேவா, ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டல் எப்படி ஃபார்ம் ஆகலாம், ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆகலாம், அப்படி இல்லைன்னா வீக் ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆகலாம். ஸோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இன்வெர்டர் ஹேமர் ஃபார்ம் ஆகலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்வெர்டர் ஹேமர் ஃபார்ம் ஆகலாம். அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்என்ஆர் லைனில் க்ளோஸ் ஆகிருக்கணும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த 50% லெவல் சொன்ன பார்த்தியா, இந்த 50% லெவல் இதுவும் நம்மளுக்கு ஒரு எஸ்என்ஆராக ஆக்ட் பண்ணும். மெயின் எஸ்என்ஆர் இதுவும் என்கல்ஃபிங் பேட்டர்னோட மெயின் எஸ்என்ஆர், இது ரெண்டு தான் மெயின் எஸ்என்ஆர். அண்ட் 50% லெவல் பார்த்தீங்கன்னா எப்பயாவது கண்டிப்பாக இப்போ மேக்ஸிமம் இது ரெண்டு தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அண்ட் ஒரு 50 to 60% டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் நம்மளுக்கு எஸ்என்ஆர் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த எஸ்என்ஆர் எப்போ நான் ஆக்ட் ஆகும்னு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்த உடனே அடுத்த கேண்டில் நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னேன், ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டிலுக்காக வெயிட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் எப்படி இருக்கணும், வீக்காக இருக்கணும். இந்த மாதிரி ஹேமர், இன்வெர்டர் ஹேமர் ஆர் ஸ்பின்னிங் டாப் ஆர் அகைன் இப்படி ஒரு ஹேமர். அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த எஸ்என்ஆர் லைனில் க்ளோஸ் ஆகிருக்கணும். சப்போஸ் இப்படி ஓப்பன் ஆகிருக்கு, இப்போ இந்த கேண்டில் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த கேண்டில் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா, ஆனால் இப்போ என்ன இருக்குது, இது வந்து க்ரீன் கேண்டில். க்ரீன் கேண்டல்லாம் நம்ம என்ன பார்க்கணும், ரெசிஸ்டன்ஸ் தான் பார்க்கணும். ஸோ ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல கேப் இருக்கா, அப்போ அந்த கேப்பை யார் ஃபில் பண்ணுவா, ரெட் கேண்டில் தான் க்ரீன் கேண்டில் தான் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அகைன் இந்த மார்க்கெட் இந்த கேண்டில் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக லைனில் க்ளோஸ் ஆகிருந்தா நெக்ஸ்ட் கேண்டிலே நீங்கள் ரெட் ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். இது வந்து 90% உங்களுக்கு வின்னிங் ப்ராஃபிட் தான் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ அகெயின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்த உடனே இங்கே ஒரு எஸ்என்ஆர் 50% எஸ்என்ஆர் தேவைப்பட்டால் மட்டும் போடுங்க. இந்த ரெண்டு எஸ்என்ஆர் நீங்கள் வரைஞ்சால் போதுமானது. அண்ட் நெக்ஸ்ட் கேண்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது, 1 minute வெயிட் பண்ணுங்கள். ஸோ 1 minute சார்ட்னா 1 minute வெயிட் பண்ணுங்கள், 5 minute சார்ட்னா 5 minute வெயிட் பண்ணுங்கள். அண்ட் 1 minute மோஸ்ட்லி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். அண்ட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் என்னன்னா கேப் அப் கேப் டவுன் ஓப்பன் ஆகும். ஸோ நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், டோட்டலாக A to Z எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த கேண்டில் இது இப்போ நம்ம நார்மல் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்த உடனே நம்ம என்ன பார்க்க போகிறோம், ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் பார்க்க போகிறோம். ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா வீக் கேண்டலாக ஃபார்ம் ஆகணும். ஸ்ட்ராங் கேண்டலாக ஃபார்ம் ஆகணும் எடுத்துக்கூடாது, நீங்கள் வீக் கேண்டலாக தான் ஃபார்ம் ஆகணும். ஓகே, ஸோ வீக் கேண்டில் ஃபார்ம் ஆகுனா எக்ஸாக்டாக இந்த லைனில் க்ளோஸ் ஆகணும். ஸோ இந்த கேண்டில் எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆகணும்னா ஸோ நெக்ஸ்ட் கேண்டிலும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாக்டாக லைனில் க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் அடுத்த கேண்டிலே ட்ரேட் பண்ணலாம். ஓகே, சப்போஸ் இந்த நெக்ஸ்ட் கேண்டில் ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டிலே எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் கேண்டிலே போகலாம். சப்போஸ் கேப் இருந்தால் மட்டும் நீங்கள் அடுத்த கேண்டில் வெயிட் பண்ணணும். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டலுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. அண்ட் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் என்னாச்சு, இதை வந்து பிரேக் அவுட் பண்ணி இப்படி ஃபினிஷ்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபினிஷ்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கக்கூடாது. மேபி நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் இங்கே தான் இருக்குது ஆர் இங்கே இருக்குது. ஓகேவா, ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் கேண்டில் வெயிட் பண்ணணும். அதாவது பிரேக் அவுட் ஆனால் சொல்கிறேன், பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் இது பண்ணக்கூடாது. ஸோ பிரேக் அவுட் ஆனால் புல்லிஷ், அதாவது க்ரீன் கேண்டோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது ஆர் இங்கே இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்துச்சுன்னா நீங்கள் இது நான் அடுத்து கடைசி லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த பாசிபிலிட்டிஸ் மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். ஓகேவா, ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் ரெட்டு கொடுக்கக்கூடாது, ஏன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வெயிட் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் கேண்டில் இந்த மாதிரி க்ளோஸ் ஆச்சுன்னா ஆர் இந்த மாதிரி ரிஜெக்ஷன் கொடுத்து எக்ஸாக்டாக லைனு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா அண்ட் நீங்கள் நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட்டு கொடுக்கலாம். ஓகே,
ஸோ என்னென்ன உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ராங் புல்லிஷ் ஃபோர்ஸ், எங்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் வந்து இது கீழே முடியணும், அதாவது எஸ்என்ஆர் லைனுக்கு கீழே முடியணும். கொஞ்சம் கேப் இருந்தாலும் நீங்கள் அந்த லெவலை மேபி அதாவது 80 to 90% கண்டிப்பாக கேப்பை ஃபில்லப் பண்ணும். அதான் ஓடிசி மார்க்கெட்டில் கண்டிப்பாக எப்பயுமே ஃபில்லப் பண்ணும். ஸோ ஓடிசி மார்க்கெட்டில் நீங்கள் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ட்ரெண்டு, ஹரிசாண்டல் லைன்ஸு, எஸ்என்ஆர் லைன்ஸு, கேப்ஸு, இதுதான் நீங்கள் ஓடிசியில் ஃபாலோ பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்லேயும் மோஸ்ட்லி ஃபார்ம் ஆகாமலேயும் இருக்கலாம். ஓகேவா, நார்மல் மார்க்கெட்டில். ஸோ நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக மார்ஜினல் சேஃப்டியோட கொடுக்கறது உங்களுக்கு பெட்டர். ஸோ அந்த மார்ஜினல் சேஃப்டி எப்படி கொடுக்கறதுனா, இப்போ இந்த கேண்டில் இப்போ இந்த வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேப் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா, அண்ட் ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ரெட் ஆப்ஷன் பிளேஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்க. இந்த கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி மேலே போகும். ஸோ ஓப்பன் ஆகி மேலே போகும்போது இந்த இடத்துல ட்ரேடை பிளேஸ் பண்ணீங்க. ஓகே, இந்த இடத்துல அதாவது இந்த எஸ்என்ஆர் லைனுக்கு மேலே இந்த இடத்துல ட்ரேடை பிளேஸ் பண்ணுங்க, அதாவது டவுன் ஆப்ஷன் பிளேஸ் பண்ணுங்க. ஓகேவா, அதுதான் மார்ஜினல் சேஃப்டி. நீங்கள் இங்கே டவுன் ஆப்ஷன் பிளேஸ் பண்ணுறதுக்கும் இந்த இடத்துல டவுன் ஆப்ஷன் பிளேஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சப்போஸ் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து கேப்பை ஃபில்லப் பண்ணி விட்டாலுமே, இந்த மாதிரி கேப்பை ஃபில்லப் பண்ணி விட்டாலுமே நீங்கள் இந்த இடத்துல ட்ரேடு டவுன் ஆப்ஷன் பிளேஸ் பண்ணிக்கனால நீங்கள் வந்து இந்த கேண்டிலும் வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ மார்ஜினல் சேஃப்டி நீங்கள் ட்ரேடு பிளேஸ் பண்ணுறீங்கன்னா மார்ஜினல் சேஃப்டிக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா பாருங்கள். ஃபஸ்ட்டு மார்ஜினல் சேஃப்டி பாருங்கள், அதுக்கப்புறமா நம்ம ட்ரேடு வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ இதையும் பிரேக் அவுட் ஆயிருச்சு. ஸோ இதுவும் இந்த 50% லெவலு பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரேடே எடுக்காதீங்க. இந்த இடத்துல க்ளோஸ் ஆனாலும் ட்ரேட் எடுக்காதீங்க, ஏன்னா ஆல்ரெடி 50% லெவல் நம்ம இதாகிடுச்சு. ஸோ அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்க மார்க்கெட்டு. அண்ட் இந்த எங்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்து இந்த லெவல் எஸ்என்ஆரையும் கிராஸ் பண்ணிடுச்சு, பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. அண்ட் இதையும் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ரிவர்ஸ் ஆகும்னு நினச்சா அது வந்து நம்மளுக்கு 30% தான் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரேட் நீங்கள் எடுக்காதீங்க. மோஸ்ட்லி இது ரெண்டு மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கேண்டில் என்ன இருக்குது, ஸ்ட்ராங்கான புல்லிஷ் ஃபோர்ஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த இடத்துல ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆன உடனே நம்மளுக்கு இந்த இடத்துல தானே ரீட்ரேஸ்மெண்ட் ஃபார்ம் ஆகணும். இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகாமல் கேப் அப் ஓப்பன் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல கேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இப்போ இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆனாலுமே இந்த கேண்டில் எங்கே ஓப்பன் ஆயிருக்கு, சப்போர்ட் லைனில் ஓப்பன் ஆயிருக்கு. சப்போர்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, இந்த கேண்டில் இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. ஆனால் ஓப்பன் ஆக வேண்டிய இடம் நம்மளுக்கு இதுதான். ஆனால் எங்கே ஓப்பன் ஆயிருக்கு, சப்போர்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு. இது வந்து பையர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை காட்டுறது. ஓகேவா, அதாவது ஸ்கிப் பண்ணிடுச்சு. கீழே ஓப்பன் ஆக வேண்டியது அப்படியே மேலே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ சப்போர்ட் லைன்லேருந்து யார் வருவா, ஆல்ரெடி இங்கே பாருங்கள் சப்போர்ட் லைன்லேருந்து தான் பையர்ஸ் என்ட்ரி இருக்காங்க. ஸோ 70% டைம்ஸ் நம்மளுக்கு க்ரீனாக போகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகம். இதே அப் ட்ரெண்டாக இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல டவுன் ஆப்ஷன் கொடுக்கக்கூடாது, அப்பு தான் கொடுக்கும். ஏன்னா இந்த இடத்துல கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு. நல்லா பாருங்கள், இது எல்லாமே நீங்கள் பார்த்து தான் ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா, இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் நீங்கள் மிஸ் ஆனாலும் லூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ அதே மாதிரி இப்போ இந்த கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகணும். ஆனால் ஓப்பன் ஆகுறது இந்த இடத்துல கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் ரெசிஸ்டன்ட் பாருங்கள், ரெசிஸ்டன்ட் நெக்ஸ்ட் சப்போர்ட் லைன் இங்கே ஏதாவது இருந்துச்சுன்னா இல்லை இங்கே இருந்துச்சுனாலோ, ஏன்னா உங்களுக்கு ப்ரீவியஸாக பார்த்தா தெரியும் இந்த இடத்துல ஏதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கும். ஸோ இது வந்து இன் பிட்வீனில் இருக்கும். இன் பிட்வீனில் இந்த மாதிரி கேப் டவுன் ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னா இது வந்து செல்லர்ஸ். அதாவது கேப் அப் மேலே போயிட்டாங்கன்னா மேலே யார் போவா, க்ரீன் போவோம், அதாவது பையர்ஸ் போவாங்க. கீழே யார் போவா, செல்லர்ஸ் தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட்டு கொடுக்கலாம். இது அதிக பாசிபிலிட்டிஸ். ஓகேவா, இது கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு. கேப் டவுன் எதை மீன் பண்ணுதுன்னா செல்லர்ஸோட இன்ட்ரெஸ்ட். கேப் அப் எதை மீன் பண்ணுதுன்னா பையர்ஸோட இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ எங்கல்ஃபிங்கில் இவ்வளோ தான் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் திருப்பி இந்த வீடியோ இன்னொரு வாட்டி பாருங்கள், ஒரு 2 to 3 டைம்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இதே மாதிரி தான் புல்லிஷ் எங்கல்ஃபிங். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட் புல்லிஷ் எங்கல்ஃபிங். ஓகே, இதுதான் நம்மளோட ட்ரேடிங் செட்டப். ஓகேவா,
green candle வருது, green candle, green candle, green candle and இது வந்து uptrend. ஓகே, ஸோ அப்ட்ரெண்ட்ல நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு. ஏன் இந்த இடத்துல ரெட் கேண்டில் வந்திருக்குன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு. ஓகே, ஸோ எக்ஸாக்டாக எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம எஸ்என்ஆர் மார்க் பண்ணி வச்சிருப்போம். அண்ட் இந்த இடத்துல பாருங்கள் ஸ்ட்ராங் கேண்டில் வந்திருக்கு, அப்புறம் வீக் கேண்டலாக இருக்குது, அப்புறம் வீக் கேண்டில் வந்திருக்கு, அப்புறம் திருப்பி இந்த இடத்துல கேண்டில் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா லைனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த கேண்டில் நம்ம மேபி ட்ரேட் பிளேஸ் பண்ணிடலாம், பட் இது வந்து ஒரு செட்டப் தான், அதாவது நான் சும்மா ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ரெட் கேண்டில் வந்திருக்கு. ஸோ ரெட் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, இந்த க்ரீன் கேண்டில் என்ன பண்ணியிருக்கு, இந்த ரெட் கேண்டில் என்கல்ஃப் பண்ணியிருக்கு அண்ட் 50% லெவல், கரெக்டாக 50% லெவலில் தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம என்கல்ஃபிங் பேட்டர்னாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா, எஸ்என்ஆர் அண்ட் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும், எஸ்என்ஆராக மார்க் பண்ணணும். 50% லெவல் எஸ்என்ஆர் அண்ட் இது ஒரு எஸ்என்ஆர். ஓகே, ஸோ நான் என்ன பார்க்க சொன்னேன், இது ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் பார்க்க சொன்னேன். அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் என்ன வந்திருக்கு, ஸ்பின்னிங் டாப் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நீங்கள் தாராளமாக இந்த கேண்டில் அடுத்த கேண்டிலே நீங்கள் கால் ஆப்ஷன் பிளேஸ் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு இதுதான் அதிக பாசிபிலிட்டியான வின். ஓகே, ஸோ வெயிட் பண்ணணும், என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்தோடனே ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் நம்ம பார்க்கணும். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் பார்த்த உடனே நம்ம அது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் வந்தோடனே நம்மளுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு தான் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில். ஓகே, ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் வந்தோடனே நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் கால் ஆப்ஷன் பிக் பண்ணோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இது வந்து ஹேமர். சேம் என்கல்ஃபிங் பேட்டர்ன் அண்ட் அகைன் பாருங்க ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகி நான் மேலே போட்டிருக்க வேணும், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் கீழே இந்த இடத்துல க்ளோஸ் ஆகி போட்டுருவேன். பட் இது வந்து ரெட் கலரில் வரணும். ஓகேவா, ஸோ இது வந்து ரெட் கலரில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேண்டில் எக்ஸாக்டாக எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு, ரெட் கலர் அண்ட் சப்போர்ட் லைன் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் என்னவா ஆக்ட் ஆகும், சப்போர்ட் லைனாக ஆக்ட் ஆகும். அண்ட் சப்போர்ட் லைன் இது எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டில் நாம் இங்கே உடனே பிளேஸ் பண்ணலாம். ஓகே, சாரி, எங்கே நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன், இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு, ஓப்பன் ஆனது இந்த இடத்துல ஆன மாதிரி ஓப்பன் ஆனது நான் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, புரியுதா, இந்த க்ரீன் கேண்டில் இங்கே போயிருக்கு அண்ட் ஓப்பன் ஆனது இந்த இடத்துல. நான் என்ன சொல்லியிருக்கேன், கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு அண்ட் இட்ஸ் ஏ ஹேமர் வீக் ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில். ஸோ ஓப்பன் ஆனது இந்த இடத்துல. ஸோ நம்மளுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரேடு பிளேஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அகைன் சேம் சினாரியோ அண்ட் சேம் ஒன். அகைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெட் கேண்டில் வரணும். நான் வந்து ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆன மாதிரி நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் ஓப்பன் ஆன மாதிரி ட்ரா பண்ணியிருக்கணும், பட் ட்ரா பண்ணது நான் இந்த இடத்துல ஓப்பன் ஆன மாதிரி ட்ரா பண்ணி வச்சுக்கோம். ஸோ இதுவும் உங்களுக்கு புரியுதா, இந்த இடத்துல சப்போர்ட் லைன் ஓப்பன் ஆனால் என்ன பையர்ஸ் என்ட்ரி ஆவாங்க. சப்போஸ் இங்கே இடத்துல ஓப்பன் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த சினாரியோ பாருங்கள், இந்த கேண்டில் இங்கே முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருந்து கீழே வந்துருந்துச்சுன்னா இப்போ இந்த இடத்துல இது ரெட்டாக ஃபார்ம் ஆயிருக்குமா, இங்கே இப்போ இது வந்து ரெட் கேண்டலாக ஃபார்ம் ஆயிருக்குமா, ரெட் கேண்டில் வந்து இந்த இடத்துல கரெக்டாக எங்கே முடிஞ்சிருக்கு, சப்போர்ட் லைனில் முடிஞ்சிருக்கு. ஸோ சப்போர்ட் லைனில் முடிஞ்சால் நம்ம என்ன பண்ணணும், இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம கால் ஆப்ஷன் குட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் அதே டவுன் ட்ரெண்ட். ஓகேவா, டவுன் ட்ரெண்டில் புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்திருக்கு. ஓகே, ஸோ டவுன் ட்ரெண்டில் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, கேண்டில்ஸ் வந்துட்டுருக்கு அண்ட் இன்பிட்வீனில் சில பையர்ஸ் இருக்காங்க. அண்ட் டவுன் ட்ரெண்டில் நீங்கள் இப்போது என்ன பார்க்குறீங்கன்னா ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் பார்க்குறீங்க. 50% லெவலோட அதிகமாக இருக்குது அண்ட் இந்த டோட்டல் இது வந்து என்கல்ஃப் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும், எஸ்என்ஆராக மார்க் பண்ணி வச்சிடணும். இந்த இது ஒரு எஸ்என்ஆர், இது ஒரு எஸ்என்ஆர், இந்த 50% எஸ்என்ஆர் இது ஒரு எஸ்என்ஆராக வரும். ஓகே, இது ஒரு இது நீங்கள் மார்க் பண்ணுவீங்க. ஆனால் இது வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். மெயின் வந்து இந்த கேண்டலோட ஓப்பனிங் ப்ரைஸ், ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஓப்பனிங் ப்ரைஸ் அண்ட் இது ஒரு எஸ்என்ஆர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்காக வெயிட் பண்ணணும். ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டல் எப்படி ஃபார்ம் ஆகலாம், இந்த கேண்டல் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷன் அப் போகலாம். ஓகே, சப்போஸ் வரலை, இந்த கேண்டலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. ஓகே, அப்படின்னா நம்ம 50% லெவலை பார்க்கணும். 50% லெவல், 50% லெவலுக்கு இங்கே என்ன இருக்குது, இன்னுமே கேப் இருக்குது. ஓகே,
இது பிரேக் அவுட் பண்ணிருச்சு. நம்ம வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருந்தா நான் வந்து எடுக்க சொன்னேன். ஆனா இது வந்து அதையும் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லெவல் இங்கே தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல மேபி செல்லர்ஸ் ஃபில் பண்ண சான்சஸ் இருக்கு. சப்போஸ் ஃபில் பண்ணி இந்த இடத்துல போச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம். சப்போஸ் இதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டே கண்டினியூ பண்ணும். மேக்ஸிமம் டவுன் ட்ரெண்டில் கண்டினியூ பண்ணும். இல்லைன்னா இந்த இடத்துல ஏதாவது ரிஜெக்ஷன் கொடுத்து முடிஞ்சுன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன வீக் கிரீன் கேண்டல் ரீட்ரேஸ்மெண்ட்டாக ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்க ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் ட்ரெண்ட் சேஞ்ச் புல்லிஷ் எங்கல்ஃபிங் டவுன் ட்ரெண்ட்ல இந்த மாதிரி எங்கல்ஃபிங் பேண்ட் வந்தால் ட்ரெண்ட் சேஞ்ச். ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டல் நம்ம வெயிட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கால் பேஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் கேப் அப் கேப் டவுன் ஓப்பன். ஸோ இது ஒரு ட்ரேடிங் செட்டப். ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி புல்லிஷ் எங்கல்ஃபிங் வந்திருக்கு. சரி, ஓகே, நான் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டல் கீழே உங்களுக்கு ஓப்பன் ஆனால் நான் வந்து எப்படி ட்ரேட் எடுக்குன்னு சொன்னேன். ஆனால் ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டலுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கேப் அப் கேப் டவுன் ஓப்பன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அது நான் உங்களுக்கு சொல்லலையா. ஸோ இந்த ட்ரேடிங் செட்டப் அதுதான். இந்த மாதிரி புல்லிஷ் எங்கல்ஃபிங் பார்த்துட்டீங்க. அண்ட் நெக்ஸ்ட் கேண்டல் நம்மளோட கண்டிஷன்ஸை இது சாட்டிஸ்ஃபை பண்ணி இது பண்ணிருச்சு. 50% லெவலுக்கு மேலே வந்துருச்சு அண்ட் எங்கல்ஃப் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் கரெக்டாக லைனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, நம்மளுக்கான இது சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம அப்பு போகலாம், உடனே அப்பு போகலாம். பட் என்ன ஆயிருக்கு, கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு. கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இப்போ கேப் டவுன் ஓப்பன் ஆனால் இப்போ சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கிறது இந்த இடத்துல இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. என்னவா ஆக்ட் ஆகும், சப்போர்ட்டா ப்ரீவியஸாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் கேப் டவுன் ஆக்ட் ஆகிட்டு இருந்தா கேப் டவுன் ஓப்பன் ஆனால் இது ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகுமா. ஸோ ரெசிஸ்டன்ட்ல யார் வருவா, செல்லர்ஸ் தான் வருவா. ஸோ இதுதான் இந்த ட்ரேடிங் செட்டப். ஓகே, புல்லிஷ் எங்கல்ஃபிங் அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் நம்மளுக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம கிரீன் ஆப்ஷன் தான் கொடுக்கணும். ஆனால் நமக்கு செகண்ட் கேண்டில் என்ன ஆயிருக்கு, கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆயிருந்தா செல்லர்ஸ் இன்ட்ரெஸ்ட். அண்ட் எந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு, ப்ரீவியஸாக சப்போர்ட்டாக இருந்தது, இப்போ நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கீழ் லெவலுக்கு கீழே இதாக இருக்கு. ஸோ நம்ம புட் ஆப்ஷன் தான் கொடுக்கணும். சப்போஸ் மேலே ஓப்பன் ஆயிருந்தா நம்ம கால் ஆப்ஷன் கொடுக்கலாம். அதாவது இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த கேண்டில் இந்த க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் இந்த கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம கால் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஆனால் ஓப்பன் ஆனது கேப் டவுன், இந்த இடத்துல கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம புட் ஆப்ஷன் தான் கொடுக்கணும். ஸோ சேம் சினாரியோ நம்மளோட கீ லெவலுக்கு கீழே தான் முடிஞ்சிருக்கு. ஓகே, கீ லெவலுக்கு கீழே தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஓகே, bearish engulfing retracement candle confirms, அதாவது எக்ஸாக்டாக இதில் க்ளோஸ் ஆகி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே ட்ரேட் பார்த்தீங்கன்னா டவுன் ஆப்ஷன். பட் என்ன இருக்கு, கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ரெசிஸ்டண்ட்டாக ப்ரீவியஸாக ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. கேப் அப் ஓப்பன்னா இப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆகுமா, அப்போ இந்த இடம் என்னவா ஆக்ட் ஆகும், சப்போர்ட் ஆகும். ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருந்தது, கேப் அப் ஓப்பன் பண்ணி சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா யாரால வர முடியும், பையஸால தான் வருவாங்க. அண்ட் கேப் அப் போனதுனால அது வந்து பையஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ ஈஸி, ரொம்ப ஈஸி தான் இதெல்லாம். திருப்பி இந்த வீடியோவை 2 times 3 times பாருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எதெல்லாம் இப்போ ஓகே, இப்போ புல்லிஷ் பேரிஷ் எங்கல்ஃபிங் வந்துருச்சு. ஓகேவா, ஸோ அதிக பாசிபிலிட்டிஸ், அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் 100 ட்ரேடு வெறும் புல்லிஷ் அண்ட் பியரிஷ் வேற எந்த பேட்டர்னையுமே நீங்க ஃபாலோ பண்ணல, ஒரு நாள் ஃபுல்லா ஒரே இடத்துல உட்காருறீங்க, வெறும் புல்லிஷ் அண்ட் பியரிஷ் எங்கல்ஃபிங்கை மட்டும் நீங்க வச்சு ட்ரேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸ்பின்னிங் டாப், அதாவது இந்த மாதிரி எங்கல்ஃபிங் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டல் ஸ்பின்னிங் டாப்பாக ஃபார்ம் ஆச்சுன்னா 82%, அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் 100 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அதில் 82 ட்ரேடு நீங்கள் வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகேவா, அதுதான் இந்த 82%. அதாவது எங்கல்ஃபிங் பேட்டர்ன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எந்த கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்க, ஸ்பின்னிங் டாப் வந்துச்சுன்னா 100 ட்ரேடில் இது வந்து நான், அதாவது பர்சனலாக நான் ட்ரேட் பண்ணி இது பண்ணது. ஓகேவா, நான் இது பண்ணது. ஓகே, ஸோ 82% பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் டாப் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ட்ரேடு, அதாவது பேரிஷோ புல்லிஷ் எங்கல்ஃபிங்கோ வந்துச்சு, நெக்ஸ்ட் ட்ரேட் ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆச்சு, எக்ஸாக்டாக லைனில் க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் அதுக்கான ரெஸ்பெக்டிவ் ட்ரேடை நீங்கள் பிளேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அண்ட் நெக்ஸ்ட் இன்வெர்டட் ஹேமர் ஆர் இன்வெர்டட் பின்பார். பின்பார்னா ஒன்றும் இல்லை, இன்வெர்டட் ஹேமர்னா ஒன்றும் இல்லை, சொல்லியிருக்கேன் 2 times 1.5 times வந்து 2 times வந்து இதாக இருக்கும். ஸோ பின்பார்னா இந்த மாதிரி இருக்கும். ஹேமருக்கு பின்பாருக்கு ரொம்ப எல்லாம் டிஃப்ரென்ஸ் இல்லை, கொஞ்சம்
அதோட டெய்ல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா, அதாவது இந்த மாதிரி எங்கல்ஃபிங் பேட்டர்ன் அண்ட் இந்த இடத்துல ஹேமர், ஓகே, இன்வெர்டட் ஹேமர், இந்த மாதிரி இன்வெர்டட் ஹேமர் இன்வெர்டட் பின் பார் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ட்ரேட் நீங்கள் கன்ஃபார்ம் பை ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். ஓகே, அது வந்து 85% நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ், அதாவது 100 ட்ரேடில் 85 ட்ரேடு நம்ம வின் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பேலன்ஸ் இருக்கிற 15 ட்ரேட் மேபி ஏதாவது ஒரு இதில் கண்டிப்பாக மார்க்கெட் கொஞ்சம் கரெக்டாக சூஸ் பண்ணினா நம்மளுக்கு லூஸ் ஆக சான்சஸ். ஸோ இது நான் எல்லாமே என்ன சொல்லணும்னா, கரெக்டாக குட் மார்க்கெட்டில், நீங்கள் பேட் மார்க்கெட்டில் பண்ணிங்கன்னா எந்த ட்ரேடுமே எந்த பேட்டர்ன்ஸுமே ஒர்க் ஆகாது. கரெக்டாக ட்ரெண்டியான குட் மார்க்கெட், ஓகேவா, குட் மார்க்கெட்டில் நீங்கள் இது எல்லாமே கரெக்டாக இது பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் கொடுக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஹேமர் ஆர் பின் பார் வந்துன்னா 80 ட்ரேட், 100ல் 80 ட்ரேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வின் பண்ணலாம். ஓவரால் நீங்கள் புல்லிஷ் எங்கல்ஃபிங் வந்தாலே 82% வின் பண்ணலாம். ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து 100 ட்ரேட் எடுக்கிறீங்க, 100 ட்ரேட்ல பார்த்தீங்கன்னா புல்லிஷ் எங்கல்ஃபிங்கில் மட்டுமே எடுக்கிறீங்க, பேரிஷ் எங்கல்ஃபிங் புல்லிஷ் எங்கல்ஃபிங்கில் மட்டுமே எடுக்கிறீங்கன்னா, நான் சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா 100 ட்ரேட்ல 82 ட்ரேட் நீங்கள் கன்ஃபார்ம் அந்த ஒரு நாளில் வின் பண்ணிடலாம். ஓகே, இதுதான் எங்கல்ஃபிங் பேட்டர்ன்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இந்த வீடியோ இன்னொரு டைம் ஃபர்ஸ்ட்லேருந்து இன்னொரு டைம் எல்லாம் பாருங்கள், கொஞ்சம் இதாக தான் இருக்கும், புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு எஸ்என்ஆர் லைன் முக்கியம், கேப் அப் முக்கியம், கேப் டவுன் முக்கியம், இது எல்லாமே முக்கியம். எல்லாமே நீங்கள் இது பண்ணால் மட்டும்தான் உங்களால் இதில் இது பண்ண முடியும். ஸோ இப்போ நான் எடுத்த சில ட்ரேட்ஸை மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு, அண்ட் சில ட்ரேட்ஸை மட்டும் உங்களுக்கு நான் இப்போ காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, அப்போ உங்களுக்கு லைவ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். ஸோ நான் லைவாக எப்படி ட்ரேட் பண்ணுறது யூடியூப்ஸில் நிறைய அப்லோட் பண்ணியிருப்பேன், யூடியூப்ஸில் பார்க்கலாம். அண்ட் இதுலேயும் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, இந்த இடத்துல எங்கே நீங்கள் எங்கல்ஃபிங் பேட்டர்னை பார்க்குறீங்க, 2 செகண்ட்ஸ் டைம் தரேன். எஸ், இந்த இடத்துல தான் எங்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்திருக்கு. இந்த ரெண்டு தான் எங்கல்ஃபிங் பேட்டர்ன். நம்மளுக்கு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு, 50% லெவலை கிராஸ் பண்ணியிருக்கு அண்ட் எங்கல்ஃப் பண்ணியிருக்கு. ஓகே, நீங்கள் வந்த உடனே என்ன மார்க் பண்ணணும், நான் என்ன சொல்லியிருக்கேன், இதை சொல்லியிருக்கேன், எஸ்என்ஆராக மார்க் பண்ணுங்க. இது ஒரு எஸ்என்ஆர் அண்ட் இது ஒரு எஸ்என்ஆர். ஓகே, இது ஒரு எஸ்என்ஆரா, இது ரெண்டுமே ஒரு எஸ்என்ஆர். இந்த கேண்டில் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்காக நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த கேண்டில் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்காக வெயிட் பண்ணியிருக்கோம். என்ன ஆயிருக்கு, இந்த ரீட்ரேஸ்மெண்ட்காக கேண்டில் இதை பிரேக் அவுட் பண்ணிருச்சு, இந்த எஸ்என்ஆரை நமக்கு பிரேக் அவுட் பண்ணிருச்சு. பிரேக் அவுட் பண்ணதுனால நம்ம இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டோமா. ஓகே, நம்ம தப்பிச்சிட்டோமா, இந்த ட்ராப்லேருந்து தப்பிச்சிட்டோமா, ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம், ஏன்னா பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 50% லெவல், இதில் வந்து 50% லெவல்னா இந்த இடத்துல வந்துருக்குமா. ஓகே, இந்த இடத்துல வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகைன் இங்கே பாருங்க, இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. இங்கே பாருங்க க்ளோஸ் அப்போ பாருங்க, இந்த இடத்துல எங்கே ஓப்பனாக இருக்கு, கேப் அப் ஓப்பனாக இருக்கு. கேப் அப் எங்கே ஓப்பனாக இருக்கு, நம்ம ப்ரீவியஸாக மார்க் பண்ண எஸ்என்ஆர் லைன், ப்ரீவியஸாக மார்க் பண்ண எக்ஸ்என்ஆர் லைனை எக்ஸாக்டாக ஓப்பனாக இருக்கு. அப்போ இந்த இடத்துல யாரால வர முடியும், செல்லர்ஸால தான் வர முடியும். அண்ட் கேப்பும் நமக்கு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஏரியா இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இருந்தாலும் நம்ம ட்ரேட் பண்ண வேணாம், ஏன் தேவையில்லாமல் ட்ரேட் பண்ணிட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த கேண்டலும் நம்ம விட்டுட்டோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் எஸ்என்ஆர் கலர் சேஞ்ச் எஸ்என்ஆர் எங்கே இருக்கு, இங்கே தான் இருக்கு. சி த ரிஜெக்ஷன்ஸ், இந்த லெவல் வரைக்கும் ரிஜெக்ஷன்ஸ் இருக்கு அண்ட் இந்த இடத்துல க்ளோஸாக இருக்கு அண்ட் சின்னதாக பாருங்க, இந்த இடத்துல கேப் இருக்கு. பட் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல மார்ஜினல் சேஃப்டியோட கீழே நீங்கள் அப் ஆப்ஷன் பிளேஸ் பண்ணியிருக்கலாமா, பிளேஸ் பண்ணியிருந்தா வின் ஆகலாமா. ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு எஸ்என்ஆர் ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்குன்னு தெரியும். அண்ட் இந்த ரிஜெக்ஷன்ஸ் எதை மீன் பண்ணுது, எஸ்என்ஆர்ல சப்போர்ட் லைன் இந்த ரிஜெக்ஷன் நம்மளுக்கு எதை மீன் பண்ணுது, சப்போர்ட், அதாவது பையர்ஸோட ரிஜெக்ஷன்ஸ், பையர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை நம்மளுக்கு மீன் பண்ணுது. இந்த சின்ன கேப் இருக்கு, மேபி இந்த சின்ன கேப்பை இந்த ரெட் கேண்டல் நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணாலும் இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருந்தா ஆக்சுவலாக வின் பண்ணியிருக்கலாமா. ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருந்தாலே இந்த இடத்துல வின் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஸ்பின்னிங் டாப் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் மார்ஜினல் சேஃப்டியோட பிளேஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, இந்த ட்ரேட் நம்ம இது பண்ணிக்கலாம், இது ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் நெக்ஸ்ட், ஸோ இங்கே எஸ், இங்கே ஒரு பேட்டர்ன் இருக்குது பாருங்க, இங்கே ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் எடுத்து வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்மளுக்கு கண்டிஷன் ஆக்சுவலாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். 50% லெவல் ஆக்சுவலாக இங்கே வரும் அண்ட் இது ஒரு எஸ்என்ஆராக வரும். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம இந்த மாதிரி புல்லிஷ் இது ஆக்சுவலாக புல்லிஷ் எங்கல்ஃபிங் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஆனால் ஆக்சுவல் புல்லிஷ் எங்கல்ஃபிங் இல்லைன்னா 50% பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருந்தால் நம்ம இது புல்லிஷ் எங்கல்ஃபிங் எடுக்கலாம். பட் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன், மேபி இது என்னோட தப்பாக இருக்கலாம். பட் இந்த அளவு பாருங்க, இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் சின்ன கேப் இருக்கு. சப்போர்ட் லைனுக்கு பாருங்க இன்னுமே கேப் இருக்கு. ஸோ அந்த லைனை கேப் ஃபில்அப் பண்ணியிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த லைனை எக்ஸாக்டாக ஓகே ஏன் இது பண்ணியிருக்கேன்னு சொல்ல மறந்துட்டேன். வெயிட், கரெக்டாக இருக்கு பாருங்க. ஏன் எடுத்துருக்கிறேன்னா இப்போ நம்ம 50% லெவல் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருப்போம். ஓகே, 50% லெவல் இந்த இடத்துல எஸ்னா மார்க் பண்ணியிருப்போமா? ஏன்னா 50% லெவல் ஒரு எஸ்என்ஆர் நான் சொல்லியிருக்கேன்னா நீங்கள் வந்து யோசிச்சிருப்பீங்க, ஸ்ட்ராங் மேபி டவுன் ட்ரெண்டாக வந்திருக்கும், இந்த இடத்துல ஒரு எங்கல்ஃபிங் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அண்ட் இந்த இடத்துல பாருங்க ரெட் கேண்டில் அண்ட் நெக்ஸ்ட் லெவல் இங்கே தான் இருக்குது. ஸோ அகெயின் நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம் வின். அண்ட் சின்ன கேப் இருக்குது. பட் நீங்கள் இந்த ட்ரேட் நீங்கள் பிளேஸ் பண்ணாலும் சரி, பிளேஸ் பண்ணாலும் சரி, இந்த இடத்துல நீங்கள் அப்போ பிளேஸ் பண்ணியிருந்தாலும் வேணால் வின் பண்ணுங்க. ஏன்னா 50% லெவல் ஒரு எஸ்என்ஆராக மார்க் அதாவது ஆக்ட் ஆகும். அண்ட் இந்த கேண்டில் கரெக்டாக கேப்பை ஃபில்அப் பண்ணி எங்கே முடிஞ்சிருக்கு, எக்ஸாக்டாக லைனில் முடிஞ்சிருக்கு. நீங்கள் யோசிப்பீங்க நெக்ஸ்ட் லெவல் இங்கே தானே இருக்குது, அப்போ இந்த கேண்டில் நியூ லோ ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த கேண்டிலுக்கு அப்புறம் நம்ம வந்து ரெட் ஆப்ஷன் போகலாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் என்ன ஆயிருக்கும், க்ரீன் வந்திருக்கும். ஸோ இது வந்து ஐக்யூ ஆப்ஷன் மேனிபுலேட் பண்ணிட்டாங்க அப்படியே நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் அதுதான் இல்லை, இந்த இடத்துல ஒரு எஸ்என்ஆர் இருக்குது. 15% லெவல் எஸ்என்ஆர் சொன்னால் இந்த கேண்டில் ரிஜெக்ஷன். ஸோ இது வந்து நம்மளுக்கு எஸ்என்ஆர் லைன் இல்லாமல் இருந்தால் இது வந்து நம்மளுக்கு நியூ லோவாக கன்சிடர் பண்ணலாம். பட் லெவல் இருக்கு, அப்போ இது வந்து நம்ம பையிங் ப்ரெஷராக கன்சிடர் பண்ணணும். ஓகேவா, பையிங் ப்ரெஷராக கன்சிடர் பண்ணி எக்ஸாக்டாக எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா வீக்கான ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ வீக்கான கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல நம்ம ட்ரேட் கரெக்டாக நீங்கள் அசியூம் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நம்ம ட்ரேட் வின் பண்ணியிருக்கலாம். ஓகே, அண்ட் இப்போ என்ன ஆயிருக்கு, வீக் சப்போர்ட் லைனில் வீக்கான க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டு. இந்த இடத்துல சப்போஸ் பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் ஸ்ட்ராங் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது வந்து சப்போர்ட் ஏரியா, சப்போர்ட்னா பையர்ஸ் தான் வர முடியும். ஆனால் இந்த இடத்துல என்னமா ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இந்த லெவலுக்கு செல்லர்ஸ், இந்த இடத்துல முடிஞ்ச செல்லர்ஸ் இந்த லெவல் வரைக்கும் கீழே போயிருக்காங்க. அண்ட் அகைன் பையர்ஸ் ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து மேலே வரைக்கும் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் வீக் ஆயிட்டாங்க, ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. இந்த இடத்துக்கு செல்லர்ஸ் வந்துட்டாங்க அண்ட் இந்த இடத்துல இருந்து புஷ் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வரும்போது வீக் ஆயிட்டாங்க. ஸோ ப்ரீவியஸாக ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டு. ஓகே, ப்ரீவியஸாக ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் அண்ட் சப்போர்ட் லைனில் வீக் க்ரீன் கேண்டலாக இருந்தால். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்கள் கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு. நான் இப்போ தானே சொன்னேன் என்னவா இருக்கு, கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, கேப் டவுன் ஓப்பன் ஆனால் நம்ம என்ன சொன்னோம், ப்ரீவியஸாக இது வந்து சப்போர்ட் லைன். இப்போ கேப் டவுன் ஓப்பன் ஆயிருந்தா சப்போர்ட் லைன் என்னவா ஆக்ட் ஆகும், ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அகைன் மார்க்கெட் டவுன் கீழே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஓகே, ரொம்ப சிம்பிள். இப்போ உங்களுக்கு எல்லாம் கிளியராக ஒன்றா புரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகைன் வீடியோ 1 to 2 times திருப்பி பாருங்கள். அண்ட் இது என்ன, ஓகே எஸ், இது பாருங்கள் எக்ஸாக்டாக உங்களுக்கு புரியும். ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட். ஓகே, ஸோ இந்த கேண்டில் எக்ஸாக்டாக 50% லெவல் அண்ட் இது ஒரு எங்கல்ஃபிங் பேட்டர்ன், அதாவது பியரிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன். ஸோ பியரிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன் இந்த டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்கேன்னா. அண்ட் உடனே நான் ட்ரேடை பிளேஸ் பண்ணலை, நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த கேண்டில் கிரீன் கேண்டலாக ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது. ஸோ மேபி பையர்ஸ் என்ட்ரி ஆகலாம், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட்னால இந்த இடத்துலயே நம்மளுக்கு இது செல்லர்ஸ் என்ட்ரி ஆகலாம். ஆனால் கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்டே 50% லெவலில் நான் போட்டு வச்சிட்டேன். அதாவது வந்த உடனே பாருங்க, நான் உடனே போட்டு வச்சிருக்க பாருங்க. இந்த இடத்துல ஒரு எஸ்னா போட்டிருக்கேன், இந்த இடத்துல ஒரு எஸ்னா போட்டிருக்கேன் அண்ட் இந்த இடத்துல ஓகே இந்த எஸ்னா இல்லை. ஸோ இந்த இடத்துல இந்த 50% லெவல், இந்த லெவல், இந்த ரெண்டுமே நான் எஸ்னா போட்டேன். ஓகேவா, போட்டு வச்ச உடனே இந்த ரீட்ரேஸ்மெண்ட் கணக்காக நான் வெயிட் பண்ண உடனே இந்த இடத்துல நான் டவுன் ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். ஓகே, அதுதான் கன்ஃபார்ம். ஆனால் ஓப்பன் க்ளோஸ் ஆனால் இந்த இடத்துல அண்ட் ஸ்டில் கேப் இருக்கு. நான் வெயிட் பண்ணியிருப்பேன். ஓகேவா, எனது கேப்பை மேபி ஃபில் பண்ணோம். ஆனால் ஓப்பன் ஆனது எங்கே, இந்த கேண்டில் இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனது பாருங்க 50% லெவல் மேலே கரெக்டாக ரெசிஸ்டன்ட்ல ஓப்பன் ஆயிருக்கு. அதனால தான் இந்த இடத்துல நான் ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் இட்ஸ் எ வின்னிங் ட்ரேட். ஓகே, கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ நான் எல்லா சினரியும் நான் எடுத்து வச்சிருக்கேன், எல்லாமே உங்களுக்கு புரியுற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஒன் செகண்ட் எல்லாம் பாருங்க. ஓகே, ஸோ அகைன் இந்த ட்ரேட் பாருங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னு.
ஒரு மைனர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அண்ட் இது வந்து எங்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்த உடனே நான் என்ன பண்ணியிருக்கேன் பேட்டர்ன் வரைஞ்சிருக்கேன் பாருங்க இந்த இடத்துல 50% லெவல் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த இடத்துல ஒரு லெவலை மார்க் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுதா இந்த இடத்துல லெவல் மார்க் பண்ணியிருக்கேன் ஓகே அண்ட் 50% லெவல் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் ஓகே 50% லெவல் வந்தா போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் ஓகே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பாயிண்ட் மேல இருந்து போட்டு 50% லெவல் தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நான் உடனே ட்ரேட் பண்ணல என்ன பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணியிருக்கேன் உடனே ட்ரேட் பண்ணாம வெயிட் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ வெயிட் பண்ணனால அடுத்து கிரீன் கேண்டில் ஃபார்ம் இருக்கு இது வந்து ஸ்பின்னிங் டாப் வந்து நான் சொல்லியிருக்கேன் ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் சப்போஸ் இது ரெட் கேண்டலாக இருந்தால் நான் வந்து இந்த இடத்துல நான் வெயிட் பண்ணியிருப்பேன் ஏன்னா நெக்ஸ்ட் வந்து கீழே தான் வரும் ஏன்னா ரெட் கேண்டல் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் லைனில் தேடும் ஆனால் அவனுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டல் ஃபார்ம் ஆனது கிரீன் கேண்டல் தான் ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் நான் உடனே கிரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணேன் அண்ட் இட்ஸ் வின்னிங் ட்ரேட் ஓகே கிரீன் கேண்டல் புல்லிஷ் எங்கல்ஃபிங் வந்த உடனே அண்ட் இது வந்து ட்ரெண்டும் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் ஸோ நம்மளுக்கு ஃபேவராக இருக்கும் நான் என்ன பண்ணேன் புல்லிஷ் ட்ரெண்ட் வந்தோடனே ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டல் வெயிட் பண்ணியிருக்கேன் அண்ட் புல்லிஷ் எங்கல்ஃபிங் வந்தோடனே பாருங்க நான் உடனே போட்டு வச்சிருக்கேன் இந்த இடத்துல 50% லெவல் இந்த இடத்துல ஒரு எஸ்னா மார்க் பண்ணி வெயிட் பண்ணியிருக்கேன் இந்த கேண்டில் உடனே பிளேஸ் பண்ணல ஓகே அடுத்த கேண்டில் நான் கன்ஃபர்மேஷன் எடுத்து நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன் ஓகே அண்ட் நெக்ஸ்ட் ஸோ இந்த கேண்டில் ஓகே இது பாருங்க பர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு இது ஒரு சினாரியோ ஓகே இது ஒரு எங்கல்ஃபிங் பேட்டர்னா எஸ் இது ஒரு எங்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்தோடனே என்ன பண்ணிருக்கணும் நம்ம எஸ்என்ஆர் லைனை மார்க் பண்ணிக்கணும் இது ஒரு எஸ்என்ஆர் இது ஒரு எஸ்என்ஆர் 50% ஒரு எஸ்என்ஆர் இது ஒரு 50%ஆ இது ஒரு 50% லெவல் எஸ்என்ஆர் ஓகே அண்ட் இன்னொன்று பாருங்க இந்த இடத்துல கலர் சேஞ்ச் ஒன்று நடந்திருக்கு தெரியுதா ஸோ ஃபர்ஸ்ட் நான் இது எனக்கு வந்து இந்த புல்லிஷ் எங்கல்ஃபிங் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும் தெரியாது இல்லையா ஆனால் இந்த இடத்துல நான் கலர் சேஞ்ச் இருக்கு அதனால நான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து ஒரு இது போட்டு வச்சிருக்கேன் ஓகே இந்த இடத்துல நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எஸ்என்ஆர் லைனை ட்ரா பண்ணிட்டேன் ஸோ இந்த எஸ்என்ஆர் லைன் நான் வரைஞ்சதுக்கு அப்புறம் தானே எனக்கு இந்த கேண்டில் என்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியும் ஸோ இப்போ இங்கே ஒரு எஸ்என்ஆர் நமக்கு இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கல்ஃபிங் பேட்டர்ன் எனக்கு ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ எங்கல்ஃபிங் பேட்டர்ன் நான் என்ன பண்ணியிருப்பேன் இன்னும் 2 எஸ்என்ஆர் வரைஞ்சிருப்பேன் ஸோ இது ஒரு எஸ்என்ஆர் இது ஒரு எஸ்என்ஆர் வரைஞ்சி நான் வெயிட் பண்ணியிருப்பேன் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் நான் உடனே ட்ரேட் எடுத்திருக்க மாட்டேன் அண்ட் நான் இந்த கேண்டில் ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டிலுக்காக நான் வெயிட் பண்ணியிருப்பேன் ஸோ எனக்கு எக்ஸாக்டாக ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு ஆனால் என்னோட இந்த புல்லிஷ் எங்கல்ஃபிங்கோட இதை வந்து பாருங்க பிரேக் அவுட் பண்ணிருக்கு ஓகே ஸோ பிரேக் அவுட் பண்ணிருக்கு அண்ட் 50% லெவல் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு அண்ட் நான் அதுக்கு முன்னாடி ஒரு கலர் சேஞ்ச் எஸ்என்ஆர் இது ஒரு எஸ்என்ஆர் தானே கலர் சேஞ்ச் ஆனால் ஒரு எஸ்என்ஆர் சொல்லியிருந்தேன்ல ஃபர்ஸ்ட் நான் ஒரு எஸ்என்ஆர் போட்டு வச்சிருக்கேன் தெரியுதா ஸோ இந்த லைன்ல இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் கொடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் ஸ்டில் கேப் இருக்கு ஸோ கேப் இருக்கிறதுனால நான் என்ன பிளேஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கீழே தள்ளி பிளேஸ் பண்ணியிருக்கேன் உடனே நான் பிளேஸ் பண்ணாமல் கேண்டில் கொஞ்சம் கீழே போக விட்டு என்னோட மார்ஜினல் சேஃப்டி ஏன்னா இந்த இடத்துல இருந்து கண்டிப்பாக அது ரிஜெக்ட் ஆயிருன்னு எனக்கு தெரியும் ஏன்னா ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் வீக் ரெட் கேண்டில் வீக் அண்ட் இட்ஸ் இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிச்சு புல்லிஷ் எங்கல்ஃபிங் கன்ஃபார்ம் பண்ணிச்சு அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு நான் உடனே பிளேஸ் பண்ணாமல் இந்த இடத்துல இருந்து அதாவது இந்த கலர் சேஞ்ச் எஸ்என்ஆர் இந்த ஒரு இங்கே ஒரு எஸ்என்ஆர் இருக்குன்னு சொன்னல இந்த எஸ்என்ஆர் லைன்ல இருந்து நான் ட்ரேட் மார்க் பண்ணியிருக்கேன் ஓகே அண்ட் இட்ஸ் எ வின்னிங் ட்ரேட் ஓகேவா இது ஒரு சினாரியோ அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க அண்ட் சி எஸ் இப்போ அகைன் பாருங்க நான் அடுத்த 2 நிமிஷத்துல எனக்கு திருப்பி இன்னொரு சினாரியோ வந்திருக்கு இப்போ இந்த கேண்டில் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு அடுத்து நான் இந்த இடத்துல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் அண்ட் 21 ஜூலை 1727 ஓகேவா 1727 அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க 1731 அதாவது வெறும் 3 நிமிஷத்துல எனக்கு திருப்பி அகைன் பாத்தீங்கன்னா புல்லிஷ் எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு ஓகே வெறும் 3 நிமிஷத்துல இன்னொரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ ப்ரீவியஸாக நம்ம இந்த கேண்டில் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகும் ப்ரீவியஸாக இந்த இடத்துல எனக்கு எஸ்என்ஆர் இருக்குன்னு தெரியும் ஸோ இந்த கேண்டில் நான் வின் பண்ணிட்டேன் அண்ட் அகைன் நான் வந்து வெயிட் பண்ணியிருக்கேன் ஓகேவா அகைன் நான் வெயிட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வெயிட் பண்ணாமலே இருக்கலாம் ஏன்னா நெக்ஸ்ட் செல்லர்ஸ் ஏரியா இங்கே தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் இந்த கேண்டில் நீங்கள் க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம் ஓகே ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு செல்லர்ஸ் என்ட்ரி இருக்காங்கன்னு தெரியும் ஆனால் இது வந்து ஸ்ட்ராங் செல்லர் இல்லை ஏன்னா சின்ன ஒரு கேண்டில் தான் ஃபார்ம் ஆகும் ஆனால் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டுங்கிறனால நான் இந்த ட்ரேட் நான் எடுத்திருக்க மாட்டேன் ஓகேவா வெயிட் பண்ணியிருப்பேன் ஓகே ஸோ இந்த இடத்துலையும் பாருங்கள் நான் வந்து கீழே ஒரு அப் ட்ரெண்ட் போட்டு வச்சிருக்கேன் ப்ரீவியஸாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பையஸ் ஏரி ஜோனாக பாருங்க இந்த இடத்துல ஒரு பையஸ் என்ட்ரி இருக்காங்க ஸோ ப்ரீவியஸாக நான் போட்டு வச்சிருப்பேன் ஸோ அதனால தான் இந்த லைன் வந்திருக்கு ஸோ இந்த இடத்துல மேபி நான் ட்ரேட் எடுத்திருப்பேன் ஓகே இந்த ட்ரேட் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா இது வந்து செல்லர்ஸ் என்ட்ரி ஆயிருக்காங்க இந்த கேண்டில் எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆயிருக்கு பட் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் ஓகேவா அதனால நான் அதிக பாசிபிலிட்டிஸ்னால இந்த ட்ரெண்ட் எடுத்திருக்க மாட்டேன் ஸோ அகைன் நான் வந்து வெயிட் பண்ணியிருக்கேன் ஓகேவா அகைன் நான் வெயிட் பண்ணியிருக்கேன் என்ன எனக்கு திருப்பி ஃபார்ம் ஆயிருக்கு
ரெட் கேண்டில், கிரீன் கேண்டில் 50% லெவலுக்கு நான் ஒரு SNR மார்க் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த இடத்துல ஒரு SNR நான் மார்க் பண்ணியிருக்கேன் தெரியுதா. அண்ட் இந்த கேண்டில் எக்ஸாக்டாக எங்கே க்ளோஸ் அதுக்கு அடுத்த கேண்டில் நான் எடுத்துருக்க மாட்டேன், ஏன்னா ரீட்ரேஸ்மெண்ட்காக நான் வெயிட் பண்ணியிருப்பேன். சேம் புல்லிஷ் எங்கல்ஃபிங், நான் எகைன் பாருங்க புல்லிஷ் எங்கல்ஃபிங் அண்ட் இந்த கேண்டில் எங்கே கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு, நான் போட்ட SNRல க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் இட்ஸ் எ வின்னிங் ட்ரேட். ஓகே, அண்ட் இட்ஸ் எ வின்னிங் ட்ரேட். நெக்ஸ்ட் அண்ட் இங்க பாருங்க, ஸோ இந்த ஸ்கிரீன்ஷாட் எதுக்கு இது பண்ண, புல்லிஷ் எங்கல்ஃபிங், எஸ் இந்த இடத்துல பாருங்க புல்லிஷ் எங்கல்ஃபிங் இருக்கா, எஸ் புல்லிஷ் எங்கல்ஃபிங் வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும், SNR லைனை மார்க் பண்ணணும், 50% SNR அண்ட் இது ஒரு SNR. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்க ஸ்ட்ராங் 50 நம்ம SNR மார்க் பண்ணதுக்கப்புறம் இங்கே சின்ன பிரேக் அவுட் இருக்கு, பட் பிரேக் அவுட் இருந்தாலும் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கனால இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான பையர்ஸ் என்ட்ரியாக இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பாருங்க நான் ஆல்ரெடி இந்த இடத்துல SNR மார்க் பண்ணியிருக்கேன், பட் ப்ரீவியஸாக ஏதாவது ஸ்ட்ராங் லெவலாக இருக்கும். ஸோ ஆனால் இந்த இடத்துல சின்ன கேப் இருக்கு தெரியுதா, இதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். சி இதுதான், ஓகே இது நம்ம ஒரு லெவல இது ஒரு லெவல் நமக்கு, இது ஒரு லெவல் 50%, இது ஒரு லெவலாக வரும் அண்ட் இது ஒரு லெவல். ஸோ ப்ரீவியஸாக இந்த இடத்துல நான் ஒரு SNR மார்க் பண்ணியிருக்கேன், ஸோ மேபி ப்ரீவியஸாக ஏதாவது ஸ்ட்ராங்கான லெவலாக இருக்கும். அண்ட் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில்ஸ், நான் வெயிட் பண்ணியிருப்பேன் இப்போ, ஏன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு, இந்த இடத்துல க்ளோஸ் ஆகுது நான் ட்ரேட் எடுத்துருப்பேன். ஆனால் என்ன இருக்குது, பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆயிருக்கு, ஸோ அகைன் பாருங்கள் செல்லர்ஸ் வந்து இந்த லெவல் வரைக்கும் வந்திருக்கிறாங்க, ஆனால் அகைன் பாருங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா, இந்த லெவலுக்கு வந்து இந்த இடத்துல டச் ஆகி ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் 5 செகண்ட்ஸ் கன்ஃபர்மேஷன் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரேடை நீங்கள் வின் பண்ணியிருக்கலாம். ஓகே, இந்த ட்ரேடை நீங்கள் வின் பண்ணிக்கலாம், 5 செகண்ட்ஸ் கன்ஃபர்மேஷன் எடுத்திருந்தா இந்த ட்ரேடை நீங்கள் வின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அண்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்குது இதில், ஓகே இந்த இடத்துல நான் ஏன் ட்ரேட் பிளேஸ் பண்ண அப்படின்னா ரவுண்ட் நம்பர் இங்கே தான் இருக்குது, ஸ்ட்ராங்கான லெவல் இங்கே தான் கேசி, இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக செல்லர்ஸ் என்ட்ரியாக இருக்காங்க. ஓகேவா, செல்லர்ஸ் என்ட்ரியாக இருக்காங்க, செல்லர்ஸ் என்ட்ரியாக இருக்காங்க அண்ட் இந்த கேண்டில் இன் பிட்வீனில் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் இந்த கேண்டில் பாருங்கள், இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த சிங்கிள் ரெட் கேண்டலால் இந்த ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இந்த கேண்டில் நான் கண்டிப்பாக பிளேஸ் பண்ணியிருப்பேன். ஏன் பிளேஸ் பண்ணியிருப்பேன்னு நான் சொல்கிறேன்னா பாருங்கள், இந்த கேண்டில் பாருங்கள் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு தெரியுதா, ஒன்று ஜூம் பண்ணுறேன். ரெட் கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு, அப்போ ஆக்சுவலாக ஓப்பன் ஆகிருந்தால் எந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கணும், இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகிருக்கணும். ஆனால் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, செல்லர்ஸ் ஏரியா, அதாவது சப்போர்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டில் நான் கண்டிப்பாக பிளேஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் இதில் வந்து சின்ன செல்லர்ஸ் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. அதனால் நான் நெக்ஸ்ட் என்ன பிளேஸ் பண்ணியிருப்பேன், அகைன் பிளேஸ் பண்ணியிருக்கேன், அகைன் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆப்ஷன் பிளேஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் வித் மார்ஜினல் சேஃப்டி இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த ட்ரேட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஓகே இங்கே என்ன, எஸ் இந்த இடத்துல பாருங்க எங்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்திருக்கு. ஓகே, எங்கல்ஃபிங் பேட்டர்ன், அதாவது கிரீன் கேண்டில் ரெட் கேண்டில் எங்கல்ஃப் பண்ணிச்சு அண்ட் 50% லெவலில் கிராஸ் பண்ணிச்சு. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா நான் ரீட்ரேஸ்மெண்ட்காக வெயிட் பண்ணியிருப்பேன். ஆனால் ரீட்ரேஸ் நான் என்ன உங்களுக்கு நான் சொன்னேன், இந்த இடத்துல ஒரு SNR மார்க் பண்ணணும், கலர் சேஞ்சில் இந்த இடத்துல XNR மார்க் பண்ணணும். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் சப்போஸ் ஃபார்ம் ஆயிருந்தா இந்த இடத்துல நம்மளுக்கு க்ளோஸ் ஆகி நம்மளுக்கு முடிஞ்சிருக்கும். ஓகேவா, இந்த இடத்துல நம்ம இதுதான் ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில். ஆனால் செல்லர்ஸ் இன்ட்ரெஸ்ட்னால இந்த இடத்துல ஓப்பன் ஆன கேண்டில், க்ளோஸ் ஆன கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஓகே, இந்த இடத்துல வந்து பாருங்கள் ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு, மேபி இது வந்து ஸ்ட்ராங்கான செல்லிங் ஏரியாவாக இருக்கலாம். அண்ட் இந்த இடத்துல அகைன் பாருங்கள் பையர்ஸ் என்ட்ரியாக இருக்காங்க, செல்லிங் கொடுத்து வந்திருக்குன்னா மேபி பாருங்கள் இது ரவுண்ட் நம்பர், சி இது ஒரு ரவுண்ட் நம்பர், ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ரவுண்ட் நம்பர் எடுத்தீங்கன்னா நீங்கள் உடனே நீங்கள் இந்த பை ஆப்ஷன் கொடுக்கூடாது, ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி நீங்கள் செக் பண்ணணும். ஓகே, ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடை பிளேஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, இந்த ட்ரேட் நம்மளுக்கு வின் ஆகிருக்கு. ஏன்னா இப்போ நம்ம இது வந்து செல்லிங் ப்ரெஷராக கன்சிடர் பண்ணக்கூடாது, ஏன்னா இது வந்து பையிங் ப்ரெஷர், ஏன்னா ரவுண்ட் நம்பர்லேருந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டுருக்கு. ஓகேவா, நியூ லோ ஃபார்ம் ஆயிருந்தாலும் இது வந்து ப்ரீவியஸாக மேபி ஸ்ட்ராங் லெவலாக இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இந்த ட்ராப்லேருந்து இந்த எங்கல்ஃபிங் பேட்டர்லேருந்து நம்ம தப்பிச்சிருப்போமா,
மேபி இந்த ரெட் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆகாம இங்கே ஃபார்ம் ஆகி, அதாவது இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இந்த இடத்துல போயிட்டு க்ளோஸ் ஆகி இப்படி முடிஞ்சிருந்தா நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துக்கலாம். ஆனால் ஓப்பன் ஆனதே இங்கே தான் கீழே வந்திருக்கு. ஸோ அதை நம்ம இந்த ட்ராப்ல வந்து நம்ம தப்பிச்சிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த 2 நிமிஷத்துலேயே அகெயின் நம்மளுக்கு இன்னொரு எங்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்திருக்கு. green candle red candle இதாயிடுச்சு and it's a breakout candle. It's a breakout candle. Okay, so வந்தோடனே நம்ம என்ன பண்ணியிருப்போம், இது ரவுண்ட் நம்பர் நம்ம மார்க் பண்ணியிருப்போம். இப்போ இதில் என்னென்ன நம்மளுக்கு எஸ்என்ஆர் லைன்ஸ் இருக்குது. இது ஒரு எஸ்என்ஆர், 50% ஒரு எஸ்என்ஆர் அண்ட் ரவுண்ட் நம்பர் ஒரு எஸ்என்ஆர். இது எல்லாமே நீங்கள் போடணும். இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் தான். பக்கத்தில் என்ன இருக்கோ எல்லாமே எஸ்என்ஆரும், அதாவது ரவுண்ட் நம்பரும் நான் எஸ்என்ஆர் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இது ஒரு இந்த கேண்டில் எங்கே க்ளோஸாக இருக்குது, நெக்ஸ்ட் கேண்டில் ரீட்ரேஸ்மெண்ட் இந்த கேண்டில் இங்கே முடிஞ்சிருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் இந்த இடத்துல எக்ஸாக்டாக க்ளோஸாக இருக்குது. ஸோ இந்த ட்ரேட் நீங்கள் ரெட் கேண்டில் ப்ளேஸ் பண்ணால் இட்ஸ் ஏ வின்னிங் ட்ரேட். ஸோ நெக்ஸ்ட் இந்த ட்ரேடில் பாருங்கள், நான் வந்து லாஸ் ஆகிருக்கேன். ஸோ நான் ஏன் லாஸ் ஆகிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல்லிஷ் எங்கல்ஃபிங் வந்திருக்கு, சாரி பேரிஷ் எங்கல்ஃபிங் வந்திருக்கு. அண்ட் நான் வந்து இது பாருங்க, இது பேரிஷ் எங்கல்ஃபிங். ஆனால் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வந்தோடனே 50% லெவலுக்கும் கலர் சேஞ்சுக்கும் நான் போட்டு வச்சிட்டேன். ஓகே, ஸோ அந்த கலர் சேஞ்ச் லெவல் ஒரு ரவுண்ட் நம்பர் இருந்ததுனால நம்மளுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸ்என்ஆர். ஸோ நான் நெக்ஸ்ட் கேண்டில் நான் ட்ரேட் பண்ணல. நெக்ஸ்ட் கேண்டில் நான் என்ன பிளேஸ் பண்ணியிருக்கேன், ரீட்ரேஸ்மெண்ட்காக வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் என்ன வரணும், என்ன எதிர்பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன், வீக் கேண்டில், அதாவது ஸ்பின்னிங் டாப், ஹேமர், இன்வெர்டட் ஹேமர், அது மாதிரி வீக் கேண்டில் வரணும்னு நான் சொல்லியிருக்கேன். பட் இங்கே என்ன வந்திருக்கு, ஸ்ட்ராங் கேண்டில் வந்திருக்கு. பட் நான் இருந்தாலும் டவுன் ட்ரெண்டில் போகிறதுனால இந்த இடத்துல நான் டவுன் ஆப்ஷன் போட்டேன். பட் இந்த ஸ்ட்ராங் மூமெண்டத்தினால, அதாவது இந்த ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டதுனால நெக்ஸ்ட் கேண்டலும் க்ரீனாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ட்ரேட் நான் லூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, வீக் கேண்டில் தான் நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்தால் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணலாம். சம்டைம்ஸ் இது ஒர்க் ஆகும். ஸோ அங்கே ஒர்க் ஆகுறதுனால தான் நான் பாருங்கள் இந்த மாதிரி ட்ரேட் எடுத்தேன். பட் மெனி டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகலை. ஸோ இந்த மாதிரி எங்கல்ஃபிங் பேட்டர்ன் இருந்துச்சுன்னா நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டலுக்கு வெயிட் பண்ணணும். அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டல் வந்து வீக் கேண்டலாக இருக்கணும். ஸோ வீக் கேண்டலாக இருந்தால் நெக்ஸ்ட் ட்ரேட் அது எக்ஸாக்டாக லைனில் நம்மளோட லெவல்ஸ் கீ லெவல்ஸில் க்ளோஸ் ஆயிருந்தால் நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டட் ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, ஸோ எங்கல்ஃபிங் கேண்டல்ஸ், எங்கல்ஃபிங் பேட்டர்ன்ஸ் ரொம்ப ஈஸியானது. இந்த வீடியோவை ஒரு 2 to 3 டைம்ஸ் கிளியராக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் 3 இருக்குது. கேப் அப் ஓப்பன் ஆனால் என்ன பண்ணணும், கேப் டவுன் ஓப்பன் ஆனால் என்ன பண்ணணும், அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டலுக்கு அப்புறம் கேப் அப் ஓப்பன் ஆனால் என்ன பண்ணணும், கேப் டவுன் ஓப்பன் ஆனால் என்ன பண்ணணும், அண்ட் எப்படி கீ லெவல்ஸ் மார்க் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ 2 to 3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ திருப்பி பாருங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ட்ரேடு நம்மளால் எடுக்க முடியும். மினிமம் நான் கண்டிப்பாக ஓப்பனாக சொல்கிறேன், மினிமம் 3 to 4 months கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் உடனே போய் இந்த வீடியோவை பார்த்துட்டு ட்ரேட் எடுத்துகிட்டு ஏன் ட்ரேடு வரலைன்னா இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து கிளியராக ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணணும். அதாவது இந்த ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டல் அனலைஸ் பண்ணணும், எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, இது எல்லாமே அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் எடுத்த இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைங்க. லாஸ் வருதோ இல்லை ப்ராஃபிட் வருதோ எல்லாமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைங்க. பர் டேக்கு நீங்கள் ஒரு 15 minutes to 20 minutes பார்த்தீங்கன்னா லாஸ் ஆன ட்ரேடு, ப்ராஃபிட்டான ட்ரேட்லாம் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ ஏன் இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துச்சு, ஏன் இந்த இடத்துல லாஸ் ஆச்சுன்னு. ஸோ அதுலேயே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவான நாலேஜ் கிடச்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ்.